Vanakkam, welcome to IQ Study, Unique Approach of Teaching. Today, in 12th Standard Maths, Chapter 3 la Example 3.3, 3.4 இந்த செக்ஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது எக்ஸாம்பிள் 3.3ன்றது நம்ம கியூபிக் ரூட் பேஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ கியூபிக் ரூட்டுக்கு நமக்கு ஒரு சில பேசிக்ஸ் தெரியணும். அது எப்படி வந்ததுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், Vita's formula. ஓகேங்களா, for polynomial equation of degree 3. அதாவது degree 3 இருக்க ஈக்குவேஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லெட் இதுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா இப்படி ரூட்ஸ் இருக்கு, பி தி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட குவாட்ரட்டிக், அதாவது இது கியூபிக் குவாட்ரட்டிக்னே சொல்லக்கூடாது, மூணுன்னு வந்துட்டாவே நம்ம இதுக்கு என்ன ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ இதோட ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பாருங்க. கியூபிக் ஈக்குவேஷன், இதோட ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ax cube plus bx square plus cx plus d is equal to 0. ஓகேங்களா, இப்போ a not equal to 0 இது வந்து நாம தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுல இருந்து பாருங்க, நான் எல்லாமே இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். நான் வாட் ஐம் கோன் டு அப்படின்னா இப்போ a x cube plus b x square plus c times of x plus d is equal to, இப்போ இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ஸோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர் வரும். என்னென்ன ஃபேக்டர்? ஆல்ஃபா, பீட்டா, காமா. அப்போது எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா, எக்ஸ் மைனஸ் பீட்டா, எக்ஸ் மைனஸ் காமா. இந்த ஏ இங்கே ஏன் போட்டிருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த எக்ஸ் கியூப் பக்கத்தில் ஏ இருக்கிறதால அந்த ஏ வந்து அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போது ஏவை நான் அப்படியே வச்சுட்டு இதே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பீட்டா எக்ஸ். அதே மாதிரி ஆல்ஃபாவோட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்டூ பீட்டா, அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் காமா அப்படின்னு சொல்லி அப்படியே இருக்குது. இப்போ இந்த டேர்மையும் எக்ஸ் மைனஸ் காமா டேர்மையும் நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ்ன்றது என்னது, எனக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா வந்து என்ன வருது, எனக்கு ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் பீட்டா எக்ஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பாருங்கள் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் பீட்டா காமா, பீட்டா காமா எக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அடுத்து இந்த டேர்முக்கு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் இதுவும் இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா காமா எக்ஸ். இப்போ அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா எக்ஸ், அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ இதிலிருந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ நான் ஏ வந்து உள்ள இப்போ அது ஏவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இதிலிருந்து நான் பண்ணும்போது தனித்தனியாக எடுத்து எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் கியூப் அப்படின்றது தனியாக எடுத்து எழுதியாச்சு. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள் எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் காமனாக நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா, அப்புறம் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் இது ஒரு எக்ஸ் டேர்ம், இது ஒரு எக்ஸ் டேர்ம், அப்புறம் இது ஒரு எக்ஸ் டேர்ம். அப்போ நான் ப்ளஸ் எக்ஸ் டேர்மை நான் வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஆல்ஃபா இன்டூ பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்டூ காமா ப்ளஸ் காமா இன்டூ ஆல்ஃபா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இது ஒன்று தான் இருக்குது, மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. ஓகேங்களா, இப்போ தனித்தனியாக நம்ம எழுதியாச்சு. இப்போ இந்த ஏவை வந்து நீங்கள் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ எக்ஸ் கியூப் minus a x square alpha plus beta plus gamma
அதுக்கப்புறம் ப்ளஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, அதுக்கப்புறம் மைனஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதாவது கோஎஃபிஷியன்ஸை வந்து கம்பேர் பண்ண போகிறேன். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ் கியூப், இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு 1, ரெண்டு சைடும் 1 வரதால முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நான் கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எனக்கு என்ன வரும், அதாவது இங்கே பின்னு வரும், இங்கே பாருங்கள் ஏ மைனஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் இந்த மொத்தமான டேர்ம் வரும். இப்போ நான் அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வருது பாருங்கள், மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஈக்குவல் டு இல்லை பி ஈக்குவல் டு பி தானே இருக்குங்க. வெயிட் நம்ம இதை எரேஸ் பண்ணிடலாம். என்ன வருது எனக்கு, மைனஸ் ஆஃப் ப்ளஸ் பி, ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்படியே நான் அப்படியே எழுத போகிறேன், மைனஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைடட் பை ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகேங்களா? இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன். அடுத்து என்ன கம்பேர் பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்க டேர்ம், எக்ஸ் பக்கத்தில் இங்கே சீன் இருக்குது, இங்கே எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ஏ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. அப்படியே எழுத போகிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீன்னு சொல்லியிருக்கு, இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. அப்போ இதிலிருந்து சி டிவைடட் பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம கம்பேர் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் என்ன இருக்குது, டி ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது, எனக்கு ஒட்டுமொத்தமாக மைனஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. அப்போ இங்கே எழுதுறேன் பாருங்கள், கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் கம்பேர் பண்ணும்போது டி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. அப்போது மைனஸ் டி டிவைடட் பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஓகேங்களா? நான் ஒன்று ஒன்றா இப்போ கம்பேர் பண்ணி எழுதியாச்சு. இப்போது இதை கியூபிக் ஈக்குவேஷன் நான் எழுதும் பொழுது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் இங்கே என்ன வரும், சம் ஆஃப் தி 3 ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் தி 3 ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இன்ட்டு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எனக்கு இது அப்படியே வரும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா. நம்ம இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் டேக்கன் 2 அட் அ டைம். இங்கே பாருங்கள், ரெண்டு ரூட் எடுத்து மல்டிப்ளை பண்ணி இதை சம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இன்ட்டு எக்ஸ், அதுக்கப்புறமா கடைசியாக வருது எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து கியூபிக் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி நான் அதாவது பாலினாமியல் டிகிரி 4 இருந்தது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி வரும், அதை வந்து நான் டைரெக்டாக எழுதிடுறேன். அந்த ஈக்குவேஷனை டைரெக்டாக எழுதும் பொழுது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள், குவார்டிக் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் பேர். ஓகேங்களா? இப்போ குவார்டிக் ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா, x to the power 4 ஓகேங்களா, மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா வரும். ஏன்னா 4 இருக்குல்ல இதில், அதாவது இது இங்கே பாருங்கள், இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா 4 இருக்கிறதால நமக்கு 4 கிடைக்கும். இதோட ரூட்ஸ் பாருங்கள், ஆல்ஃபா 4 இருக்கிறதால பீட்டா காமா டெல்டா, எனக்கு 4 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதை ஆட் பண்ணால் ப்ளஸ் டெல்டா அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் எனக்கு இங்கே என்ன வருது சொல்லி பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு காமா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா பீட்டா இன்ட்டு
delta plus beta gamma into கரெக்டாக தான் போட்டிருக்கோம் alpha into beta alpha into gamma alpha into delta beta into delta beta into gamma beta delta இந்த மாதிரி வரும் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா. அதுக்கப்புறமா மைனஸ் மூணா போடணும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, அதுக்கப்புறம் பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா, அதுக்கப்புறமா காமா இன்ட்டு டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா ஓகேங்களா. அதுக்கப்புறமா திருப்பி அகைன் டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஓகேங்களா. இந்த மாதிரி போடணும் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் கடைசியாக எழுதுறது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. அதாவது அந்த குவார்டிக் ஈக்குவேஷன் 4 ரூட்ஸ் இருக்க ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. நான் டிரைவ் பண்ணி இந்த டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால தான் டேரெக்டாக எடுத்து போட்டுட்டேன். எக்ஸாம்பிள் 3.3 ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஆல்ஃபா பீட்டா காமா அது ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இதை பார்த்தோன்னே கியூபிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம், ஏன்னா எக்ஸ்க்கு மேலே இருக்க பாலினாமியல் பாருங்கள் 3ன்னு சொல்லியிருக்கு. இன்கேஸ் அது 2ன்னு இருந்தது அப்படின்னா நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இப்போ 3 இருக்கிறதால நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இப்போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இங்கே பாருங்கள் சமேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை பீட்டா காமா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக தெரியும் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்துட்டாவே ஏ எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி எக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஏ நாட் ஈக்குவல் டு 0 அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது அடுத்து பாருங்கள், இது நான் ஏவை டிவைட் பண்ண போகிறேன். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நான் ஏவை வந்து என்ன பண்ணுவேன் இந்த பக்கம் அனுப்பிச்சு நான் 0ன்னு சொல்லி ஆகக்கூடாது. அதனால் ஏ வந்து காமனாக டிவைட் பண்ண அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி பை ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ப்ளஸ் சி பை ஏ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. அப்போது நமக்கு தெரியும், அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் அதாவது மைனஸ் பி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்கள் சி பை ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு டெல்டா. அடுத்து மைனஸ் டி பை ஏ. இப்போ தான் இதெல்லாம் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன். இங்கே பாருங்கள், இப்போ தான் நான் சால்வ் பண்ணி காமிச்சேன், தெரியுதுங்களா. டேரெக்டாக அது வந்து இந்த அளவுக்கு நான் இப்போ நான் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும் எக்ஸாமில் எழுதுறதுக்கு. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. இப்போது இதை வந்து நம்ம என்ன எழுதலாம், சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகேங்களா. இப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள், சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதை வந்து சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இப்படி எழுதலாம் ஓகேங்களா. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி பாருங்கள். அந்த ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதுறேன். இப்போ இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நான் இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி போட்டது இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ண என்ன வருது பாருங்கள். இப்போது அதாவது இது எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்குங்க பி பை ஏன்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது பி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ ஓகேங்களா. நான் வேறு கலர் எடுத்துக்கிறேன். அடுத்து பாருங்கள், இது எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது கியூன்னு இருக்குது, இங்கே சி பை ஏன்னு சொல்லியிருக்கு. அப்போது தேர்ஃபோர் கியூன்றது சி பை ஏ. அடுத்து கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குது எனக்கு ஆர்ன்னு சொல்லியிருக்கு, அங்கே கான்ஸ்டன்ட் வந்து டி பை ஏன்னு சொல்லியிருக்கு. அப்போ டி டிவைடட் பை ஏ. இது வரைக்கும் எடுத்தாச்சா. இப்போ இங்கேருந்து பாருங்கள் எனக்கு அதாவது மைனஸ் பி பை ஏவோட வேல்யூ தெரியும் எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் பியோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்கள். பி பை ஏன்னா எனக்கு இங்கே பி பை ஏ நான் போட்டேன் அப்படின்னா என்ன வரும் எனக்கு பி பை இருக்க இடத்துல பின்னு போட்டேன் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ அடுத்து பாருங்கள் சி பை ஏ இருக்க இடத்துல நான் கியூன்னு சொல்லி போட போகிறேன். இப்போ கியூ which is equal to alpha into beta plus beta into gamma plus gamma into alpha.
இப்போ அடுத்து டி பை ஏ இருக்க இடத்துல நான் ஆர்னு சொல்லி போட போகிறேன். அப்போ மைனஸ் ஆர்னு சொல்லி ஆகிடும். இப்போ மைனஸ் ஆர் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? சமேஷன் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சமேஷன் ஆஃப் ரெண்டு ரூட்ஸ்னு கொடுத்தாவே நம்ம எப்படி போடணும்? ரெண்டு ரூட் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா. இந்த மாதிரி வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு பதிலாக நான் அடுத்த பேஜில் எழுதுறேன் பாருங்கள். சமேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் இதுதான் கொடுத்துருக்காங்க. திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் 1 டிவைடட் பை பீட்டா காமா, அதே மாதிரி 1 டிவைடட் பை காமாவுக்கு அப்புறம் என்ன வரும்? ஆல்ஃபா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இந்த மாதிரி எழுதிட்டு இப்போ நான் இது எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் என்ன பாருங்கள், கீழே எல்லா டேர்ம்லையும் இதில் என்ன டேர்ம் இல்லை? பீட்டா இருக்குது, காமா இருக்குது, ஆல்ஃபா இல்லை. அப்போ மேலேயும் கீழே நான் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ப்ளஸ் இதில் என்ன டேர்ம் இல்லை? பீட்டா இல்லை. அப்போ மேலேயும் கீழே நான் பீட்டாவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த டேர்மில் காமா இல்லை. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருமா? இப்போ டேரெக்டாக வாட் வி ஆர் கோனா டு அப்படி சொல்லி பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட காமாவோட வேல்யூ வந்து மைனஸ் பி. அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து மைனஸ் ஆர். இப்போ டேரெக்டாக அதை எடுத்து போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ வந்து மைனஸ் பி. அதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஆர். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு. பி டிவைட் பை ஆர் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகேங்களா? ஓகே, let me move on to the next question. Example 3.4. Find the sum of square of the roots of ax square. இந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது வந்து 4 பாலினாமியல் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் பேர் வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன். 2 இருந்தது அப்படின்னா நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 3 இருந்தது அப்படின்னா அதை வந்து கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவோம். 4 இருந்தால் அது பேர் வந்து குவார்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாவே நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா லெட் ஆல்ஃபா, இதுக்கு 4 ரூட்ஸு, ஏன்னா வந்து 4ன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டான்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கணும். டெல்டா பி த ரூட்ஸ் ஆஃப் the quartic equation. ஓகேங்களா? என்னது? a x to the power 4 plus b x cube plus c x square plus d x plus e is equal to 0. இப்போ இந்த இடத்துல where a is not equal to 0 இங்கேயுமே. ஓகேங்களா? இப்போ நான் what I am going to do அப்படின்னா இதில் இருந்து a வால் நான் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ண என்ன வரும்? x square plus b by a times of x cube plus c by a times of x square plus d by a times of x plus e by a which is equal to 0. ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது மைனஸ் பி பை ஏவோட வேல்யூ நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? மைனஸ் பி பையோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா நமக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது? 1 2 3 4 எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. இது இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு கூட போடலாம். எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து என்ன வரும்? ஃபஸ்ட்டு நெகட்டிவில் வரும், பாசிட்டிவில் வரும், நெகட்டிவில் வரும், பாசிட்டிவில் வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சி டிவைடட் பை ஏ. இப்போ இந்த சி டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 2 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அடுத்து நான் மல்டிப்ளை பண்ணணும் ஆல்ஃபா இன்ட்டு காமா. இது காமா இது. ஓகேங்களா? ஆல்ஃபா இன்ட்டு காமா. அடுத்து நான் மல்டிப்ளை பண்ணணும் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா. மல்டிப்ளை பண்ணியாச்சா? அடுத்து பாருங்கள் பீட்டா வச்சு மல்டிப்ளை. பீட்டா இன்ட்டு காமா, அப்புறம் பீட்டா இன்ட்டு டெல்டா, அதுக்கப்புறம் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. வராது பாருங்கள் பீட்டா, ஏன்னா ஆல்ரெடி வந்துச்சு. பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஒன்று தானே. அதுக்கப்புறம் அடுத்து வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். அடுத்து காமா இன்ட்டு டெல்டா. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. காமா இன்ட்டு டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இது இஸ் ஈக்குவல் டு நம்ம அதாவது சமேஷன் ஆஃப் ரெண்டு எடுத்து நம்ம ரெண்டு ரூட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறது. அதான் சமேஷன் ஆஃப் ரூட்ஸ். அடுத்து வந்து என்னது? டி டிவைடட் பை ஏ. இப்போ டி டிவைடட் பை ஏன்றது என்னன்னு சொல்லி பாருங்கள். நல்லா தெளிவாக கவனிக்கணும். இப்போ டி டிவைடட் பை ஏன்றது 3 ரூட்ஸ் வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் அடுத்ததுல எடுத்துங்க பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் அடுத்ததுலேருந்து எடுத்துங்க காமா இன்ட்டு டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் அடுத்ததுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம டெல்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. இது வந்து நம்ம 3 ரூட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. இப்போ அடுத்து கடைசியாக இ பை ஏ. இப்போ இ பை ஏன்றது என்னன்னு சொல்லி பாருங்கள். இ பை ஏன்றது இ பை ஏ இஸ் ஈக்குவல் டு
4 ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு 4மே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ரூட்ஸ் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் we are going to see ஓகே, இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம எழுதிடுவோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன் கொஸ்டின்ல. ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குங்க? 4 ரூட்ஸ். ஆல்ஃபான்றது ஒன்று, பீட்டான்றது ஒன்று, காமான்றது ஒன்று, அப்புறம் வந்து டெல்டான்றது ஒன்று. இது எல்லாமே வந்து ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர், இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி இருக்குது. அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி படி a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு பி, அப்புறம் ஏ இன்ட்டு சி, அப்புறம் ஏ இன்ட்டு டி. அதுக்கப்புறம் பியை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்கள். பி இன்ட்டு சி, அப்புறம் பி இன்ட்டு டி, அவ்வளோதான். அப்புறம் கடைசியாக வந்து சியும் டியும் இருக்கும், சி இன்ட்டு டி. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அப்போது எனக்கு இங்கே கேட்டிருக்கிறது படி என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா? அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பிசி ப்ளஸ் பிடி ப்ளஸ் சிடி விச் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு இங்கே என்ன வரும்? இப்போ ஏ ப்ளஸ் ஏன்றது ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வருது பாருங்கள். என்ன வரீங்க பாருங்கள். இப்போது இந்த டேர்ம் பதிலாக அதாவது இந்த டேர்ம் பதிலாக நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு இந்த மாதிரி போடலாமா? அப்போது திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப், இது ரெண்டு தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு காமா, அதுக்கப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் அடுத்து பீட்டாலேருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். பீட்டா இன்ட்டு காமா, அதுக்கப்புறம் பீட்டா இன்ட்டு டெல்டா ப்ளஸ் அடுத்து காமாலேருந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். காமா இன்ட்டு டெல்டா. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நான் வாட் ஐம் கோன் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போது இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி எழுதிக்கங்க. என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா, இதோட வேல்யூ என்னது? நம்ம கண்டுபிடிச்சோமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப், இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா, இங்கே பாருங்கள், இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ரெண்டு தடவை மல்டியில் போன பார்த்தீங்களா? சம் ஆஃப் தி 2 ரூட்ஸ் டேக்கன் அட் டைம் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதோட வேல்யூ, இதோட மொத்தமான வேல்யூ பார்த்தீங்கன்னா சி பை ஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சி பை ஏன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நான் எல்சிஎம் நான் ஏ இங்கே மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கடைசியாக வர ஆன்சர் வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சிஏ டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இந்த சம்மோட இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, let me directly move on to today's session. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.